everyone, Erka trip part 2. பக்கோடா பாயிண்ட் போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா வந்த பார்க் தான் பீகு பார்க். பீகு பார்க் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பர் பர்சன் 300 வருது. உள்ள போனது என்ட்ரன்ஸ்லயே ஃபுட் ஸ்டால் இருக்கும், கூடவே கார்டன் பிளான்ஸும் இருக்கும். மோஸ்டா அவுட்டோர் பிளான்ஸா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. சூப்பர் அண்ட் காமான புத்தா ஸ்டாச்சு அங்க இருந்தது. பிளேஸ்க்கே ஒரு ஹைலைட் கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வாக் பண்ணி போனோம்னா வெரைட்டிஸ் ஆஃப் காக்ஸ் அண்ட் ஹென்ஸ் இருந்துச்சு. அழகா இருந்தது, ரொம்பவே கியூட்டாவும் இருந்தது. கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க பார்த்ததுலயே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா சூப்பரா இருந்தது இந்த பேர்ட். இதுக்கு பேரு கோல்டன் பெசன்ட். பார்க்க எஜிப்ட் கிங்கோட கிரவுன்ல இருக்க மாதிரி வரி வரியா இருந்தது இதோட ஹெட். ஆனா இது ஒரு சைனீஸ் பேர்டா. நார்மலா கோழியை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருந்தோம், அது பார்த்தா பக்கத்துல வந்து நின்னுட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம். அது கூடவே கோட், கவ் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸே ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலா இது உள்ள போறப்போ என்ட்ரன்ஸோட டோர் ரொம்ப சின்னதா இருந்தது. நாங்க அது ரெஸ்ட் ரூம்னு நினைச்சிட்டோம். ஆக்சுவலா இங்க எல்லா என்ட்ரன்ஸும் ரெண்டு டோர் வச்சிருக்கோம். பிகாஸ் ஒரு டோர் நம்ம உள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ணாதான் இன்னொரு டோர் உள்ள ஓபன் பண்ணி உள்ள விடுவாங்க. ஏன்னா அது பேர்ட்ஸோட சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க போல. டிஸ்க்ளைமர், ஹெட்போன்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸ்ல இந்த சவுண்டே ரொம்ப சூப்பரா இருந்தது. உள்ள போறதுக்கு அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டோட போனோம். ரொம்ப அழகா இருந்தது பேர்ட்ஸ் எல்லாம். உள்ள போறப்பயே பேர்ட்ஸோட ஃபுட்ஸை கொடுத்துருவாங்க. கொஞ்ச நேரம் நீட்டிட்டே இருக்கணும், அப்பதான் ஒன்னொன்னா வந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரத்திலேயே எங்க எல்லார் கைக்கும் பேர்ட்ஸ் வந்து உட்காந்துருச்சு. எல்லார் கைக்கும் வந்து உட்கார்ந்தவன் அதுக்கு இதுக்கும் தாவி ஓடிட்டான். என் கைக்குன்னு வந்தவன் ரொம்ப நேரம் உட்காந்துகிட்டே இருந்தான். கையில இருக்க ஃபுட்டீற வரைக்கும் ஆள் எந்திரிக்கவே இல்லை. ஒரு பக்கம் கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ கொஞ்ச நேரம் கழிச்சு பறந்து போயிட்டான். மோஸ்டா அவங்க கையில பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு சவுண்டும் போடாதீங்க, அதுங்க பயந்து பறந்துடுவாங்க. இந்த கேஜ்ல இருந்து மூவ் பண்ணி நெக்ஸ்ட் கேஜ் போனீங்கன்னா வேற வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஃபுட்ஸ் கூட வேற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்த பேர்ட்ஸ்க்கு எல்லாம் தன மாதிரி ஃபுட்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து இருக்க பேர்ட்ஸ்க்கு எல்லாம் சன்ஃபிளவர் சீட்ஸ் கொடுத்தாங்க. இந்த கேஜ்ல இருக்கவங்க பரவாயில்ல, கொஞ்சம் லேட் பண்ணாம எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. இந்த பிளேசஸும் ரொம்ப அழகா இருந்தது. பேர்ட்ஸ்க்கு ஆப்டான என்வாயன்மெண்டா இருந்தது. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. அங்கிருந்து மூவ் பண்ணி அடுத்த கேஜே வந்துட்டோம். ஆனா இந்த பையன் கையில இருக்க சாப்பாடு முடிக்காம பறக்க மாட்டாங்கறான். இந்த கேஜ்ல ரொம்ப பெரிய பெரிய பேர்ட்ஸ் தான் இருந்தது. இந்த பேர்ட்ஸோட கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. இங்க இருக்கிறது ஃபுல்லா பெரிய பேர்ட்ஸ். இங்க ஒரு சின்ன பேர்டு வந்துருச்சு. நாங்க ஒரு ஏரியா சண்டை வேற. சண்டையை பார்த்துட்டு கிளம்பிட்டு இருந்தோம். எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல இந்த காக்கட்டீல். சார் அப்படியே திரும்ப சரி சரி எதுவும் பண்ணா சரி. ஒரு வழியா இவங்க கூட போராடி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்த ஒரு கேஜ்க்கு போனோம். அதுல இருக்கிறதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபுட்டா ஃப்ரூட்ஸ் தான் போடுறாங்க. இங்க இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் வாட்டர் மெலான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் இவங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட் போல. இந்த இடத்துல வெயிட் பண்ற வேலையே இல்ல, எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கையில உட்காந்துக்கிறாங்க. என்னது காக்காவா இது? இந்த கேஜ்குள்ள ஃபுல்லா ஃபன்னா தான் இருந்தது. அடுத்தடுத்து ஃபேமிலிஸ் வரப்போ அவங்க கிட்ட பிளேட்டை கொடுத்துட்டா எல்லாம் அவங்க கிட்ட ஷிஃப்ட் ஆயிடுது. பேர்ட் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்து இந்த கேஜ்ல இருக்க கியூட்டீஸை பார்க்க வந்துட்டோம். முடிச்சுட்டு வந்துட்டான். அடிக்குது.
இவங்க யாரோ நாலு நடத்துறவங்க இருக்காங்க. பரவாயில்ல, கூப்பிட்டதும் வந்துட்டான் இந்த ஹஸ்கி. அதுக்கடுத்து இந்த வாத்தெல்லாம் பார்த்தோம். ஆக்ஸ்ட்ரிச். ஆப்போசிட் அண்ணா, அமைதியா இரு. மண்டமால போட்டுனா கேளு, அவ்வளவுதான். நீ ஜுமான்ஜி பாத்திருக்கியா? ஹாய் இல்ல இல்ல, ஏய் கம்மி. கௌசி கௌசி. ஓய், நீ என்ன கொஞ்சம் ஆக்ரோஷமா சாப்பிடுற? பயமா இருக்குடா தம்பி. டேய் நீ கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கிற. இருக்கிறதுலே நல்லா என்டர்டெயின் பண்ணது இவன் தான். சாப்பிட்றத பார்த்தாலே பின்னாடி போயிடணும் போல. இவனுக்கு ஃபுட்டா கீரையை ப்ரொவைட் பண்ணாங்க. ஆமா, அடுத்து வந்தது இந்த ரேபிட்ஸ் கிட்ட. இவங்களுக்கும் அதே ஃபுட் தான், கீரை தான் கொடுத்தாங்க. ரொம்ப சாஃப்டா இருந்தது, ரொம்ப கியூட்டாவும் இருந்தது. தொட்டு பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். வரேன்டா தங்க, வரேன். அது கை, கை, கை. தான் இருக்கு சார். அங்க ஒரு பூல் இருந்தது. இது ஃபுல் ஆஃப் கோய் ஃபிஷஸ் தான். ரொம்ப அழகா இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, ஏன்னு தெரியல. அண்ட் ஃபைனலி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செக்ஷன், பவ் செக்ஷன். அதாவது இது ஃபுல்லா சிட்சு மட்டும்தான் இருக்கும். வேணா பே பண்ணிட்டு உள்ள போய் என்டர்டைன் பண்ணிட்டு வரலாம். பட் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ வெளியே இருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பா 300 ருபீஸ்க்கு ஒர்த்தான பிளேஸ். ஏற்காடு போடுற எல்லாரும் பீக்கு பார்க் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நாம ஸ்ட்ரெயிட்டா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு பார்க் போனோம். அது அப்கமிங் வீடியோஸ்ல பாப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.